வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க கண்மணி அன்புடன் சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் இதன் மூலயமா அன்பு எங்கே போயிருக்காங்க அப்படின்ற உண்மை பாட்டிமாவுக்கு தெரிய வருது. இப்போ தான் வந்து நிம்மதி அடைகிற மாதிரி, பரவாயில்ல அங்கே தான் இருக்கானா, ரொம்ப சந்தோஷம், அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு வச்சிடுறாங்க பாட்டிமா. இதில் அடுத்து அங்கே இருக்க வெண்ணிலா, என்னாச்சு பாட்டிமா, அன்பு எங்கே இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மிஞ்சி போனா அவன் எங்கம்மா போவான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த வந்து சொல்றாங்க. இத கேட்டு வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பரிதவிச்சு போறாங்க. பக்கம் சிவகாமியும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் கேட்க, அதுக்கப்புறம் இங்க தான் இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா, சிவகாமி ரொம்ப பதறி போனத பார்த்த பாட்டி, "இப்ப பதறி போய் என்ன பிரயோஜனம்? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். வாழ்க்கை இப்படி ஆனதுக்கும், அன்பு இந்த வீட்ட விட்டு போனதுக்கும் நீதான் காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமிய பார்த்து. இத கேட்ட சிவகாமி, "என்னத்த ஏன் இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்லையே, நானே இந்த வீட்ட விட்டு போகணும்னு நினைப்பேனா? எப்படி அத்த இப்படிலாம் வந்து சொல்றீங்க? இது எல்லாத்துக்குமே காரணம் இதோ இருக்காளே இந்த வெண்ணிலா தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "என்ன சொன்னா நீ அவ மேல பழிய தூக்கி போடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிம்மா கேட்க, அதுக்கு அமைதியா நிக்கிறாங்க சிவகாமி அம்மா. இந்த தருணத்துல நம்ம எப்படியாவது கோல் போடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இருக்க வெண்ணிலா என்ன பண்றாங்க, அப்படியே கண் கலங்கி போயிட்டு பாட்டி கிட்ட, "பாட்டி, இது எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நான் பேசாம இந்த வீட்ட விட்டே போயிடுறேன் பாட்டி. அதுக்கப்புறமா அன்பு இந்த வீட்டுக்கு வந்துருவாருல்ல. என்னால தான் வந்து இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்குன்னு எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பாட்டிம்மாவ பார்த்து சொல்ல, "ஆமா வெண்ணிலா, நீ எதுக்காக இந்த வீட்ட விட்டு போகணும்? தப்பு பண்ணவங்கலாம் இந்த வீட்ல இருக்கும்போது, நீ எதுக்காக இந்த வீட்ட விட்டு போகணும்னு நெனைக்கிற? அதெல்லாம் நீ எதுவும் நெனைக்காத. அன்பு எங்க போயிட போறான்? அதோ தான் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறமா எங்கேயும் ரொம்ப நாள் அவனால தாக்கு பிடிக்க முடியாது. கூடிய சீக்கிரமே அவனே வீடு வந்து சேருவான்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க பாட்டிம்மா. "பாட்டி, அது வந்து" அப்படின்னு இழுக்க, "இங்க பாரு, எதையும் யோசிக்காத. இந்த வீட்ல தான் நீ இருக்கணும். அதுதான் என்னோட முடிவு" அப்படின்ற மாரி பாட்டி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகாமி அம்மா பேசிட்டு இருக்காங்க கார்த்திக்கிட்ட. "கார்த்தி, எப்படியாவது போயிட்டு அன்புவ பார்த்து பேசணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு, கிட்ட போய் நம்ம இப்ப பேசணும்னா ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. கொஞ்சம் கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறமா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கார்த்தி. சரி, நான் எப்படியாவது கண்மணிய போய் பார்த்து பேசுறேன். அவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே என்ன பண்றாங்க, கண்மணி வீட்டுக்கு போறாங்க. சிவகாமிய பார்த்ததும் அவங்க ஃப்ரெண்டு, "வா சிவகாமி" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட உள்ள கூப்பிட, அதுக்கப்புறம் என்ன பண்றது? இது மாரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பியும் வந்து, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமேல்ட்டு அவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு எடுக்கிற தருணத்தில அங்கருந்து வராங்க. ரொம்பவே கோபத்தோட கண்மணி. "இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட நம்ம சிவகாமி அம்மாவ பார்த்து கேள்வி கேட்க, இத பார்த்து அவங்க அம்மா, "கண்மணி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "வேற எப்படிம்மா பேச சொல்ற? என்னை ஏமாத்துனவங்க கிட்ட நான் வந்து உறவாடிட்டு நிக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடி ஏமாத்திட்டாங்க உன்ன?" "என்னை என்னம்மா ஏமாத்தணும்? எல்லாருமே என்னை முட்டாளாக்கிட்டாங்கல்ல. நான் யாரெல்லாம் வந்து முக்கியமானவங்க, என்னோட சொந்தம், என்னோட உயிரா நினைச்சேனோ அவங்களே என்னை ஏமாத்திட்டாங்களேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கண்மணி. "யாரு கண்மணி? நீ எதையும் வந்து முழுசா புரிஞ்சுக்காம வந்து பேசிட்டு இருக்க. அன்பு ரொம்ப பாவம் கண்மணி. உன் மேல உயிரே வச்சிருக்கான். அவன் ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சது உண்மதான். அத மறைச்சதும் உண்மதான். இப்ப யார விரும்புறான்? அவன் உன்ன தானம்மா உயிருக்கு உயிரா விரும்பிட்டு இருக்கான். அத ஏம்மா நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற? நீங்க உங்க பையனுக்காக யோசிச்சு, உங்களோட பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்னோட ஏமாற்றமும், என்னோட முட்டாள்தனமும் உங்களுக்கு தெரியலல்ல" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. "கண்மணி, ஏன் இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க? அவன் மேல உயிரே வச்சிருக்காம்மா. எந்த விளக்கமும் எனக்கு குடுக்க தேவையில்ல. நான் ஏமாந்ததெல்லாம் போதும். தயவு செய்து இங்கேருந்து கிளம்புறீங்களா?" ரொம்பவே கோபத்தோட பேசுறத கேட்டு அவங்க அம்மாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "என்னால எதையும் வந்து கேட்காம இருக்க முடியலம்மா. பாரு கண்மணி, நீ எவ்ளோ பேசுறியோ பேசு. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல விரும்புறேன். உன் மேல அவன் உயிரா இருக்கான். உயிரே வச்சிருக்கான். அவன் தப்பு பண்ணியிருக்கான் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உன் மேல உயிரா இருக்கிறதுனால தான், நீ இல்லாத வீட்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ட விட்டே கிளம்பி வந்துட்டான் தெரியுமா? அது மட்டும் இல்லாம, அந்த வெண்ணிலாவ வீட்ட விட்டு தொரத்தணும். அந்த வெண்ணிலா வீட்ல இருந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி கோவத்தோட வந்துட்டான் வெளியில. எல்லாமே எதுக்காக கண்மணி? நீ இல்லாத காரணம் மட்டும் தான் கண்மணி. அதனால புரிஞ்சுக்கோ கண்மணி. அன்ப எப்படியாவது ஏத்துக்கோ" அப்படின்ற மாரி கோபத்தோட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. சிவகாமி அம்மா கிளம்புனதுக்கு அப்புறமா யோசிச்சு யோசிச்சு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க கண்மணியும். எதையுமே நினைச்சு பார்த்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கண்மணி. இல்ல, இன்னொரு பக்கம் வந்து அன்பு இங்க தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட வெண்ணிலா என்ன பண்றாங்க, அன்புவ பார்க்க போறாங்க. பயங்கர கோபத்தோட இருக்க அன்பு என்ன பண்றாங்க, வெண்ணிலாவ பார்த்து பயங்கரமான கேள்விலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு.
அன்பு என்ன புரிஞ்சுக்க மாட்றீங்க. உங்களுக்காக நான் எவ்ளோ விஷயங்கள் யோசிக்கிறேன். ஆனா நீங்க இங்க வந்து இருக்கீங்களே அன்பு அப்படின்ற மாரி கேள்வி கேட்க, இங்க பாரு நான் பயங்கர கொல வெறியோட இருக்கேன். மேலேயும் நீ இங்க நின்னுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தயவு செய்து இங்கருந்து போயிடு அப்படின்ற மாரி பயங்கர கோபத்தோட அன்பு வந்து சொல்ல, புரியுது அன்பு உங்களோட நிலைமை. கூடிய சீக்கிரமே என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன ஏத்துக்க தான் போறீங்க பாருங்க அப்படின்ற மாரி பேசுறது கேட்டு பயங்கரமா எரிச்சல் அடையறாரு. அதான் நீங்க உருகி உருகி கண்மணிய காதலிச்சாலும், இப்போ பழைய காதல உங்களால மனசுல இருந்து உங்களால மறைக்கவே முடியாது அன்பு. முதல் காதலியும் நான் தான். உங்கள புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆளும் நான் தான். நான் வந்து டயலாக் பேசுறத கேட்டு அன்போல தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா கோபத்தோட என்ன பண்றாங்க, வெண்ணிலாவ பார்த்து கை ஓங்க ஆரம்பிக்கிறாங்க. "அன்பு உங்களுக்கு இல்லாத உரிமையா?" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, "ச்ச உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வந்து போயிடுறாரு. போங்க அன்பு போங்க. எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா கூடிய சீக்கிரமே என்ன தேடி நீங்க வருவீங்க. அதுக்காக நான் எப்பவுமே காத்துட்டு இருப்பேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பக்கம் கண்மணி எல்லா விஷயங்களையும் வந்து நெனச்சு பார்த்து, உண்மை எது, பொய் எது அப்படின்னு சொல்லிட்டு மனசறிய ஆராய்ஞ்சு, எப்படியாவது அன்பு புரிஞ்சுக்கிட்டு, அன்போட சேர்ந்து வாழணும். அந்த வெண்ணிலாவுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நெனச்சு, அங்கருந்து கிளம்பி அன்போட சேர்ந்து வாழ்றாங்களா? இல்லையா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.